அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்க மேல இல்ல நம்ம கவர்மெண்ட் இதுல கவர்மெண்ட் மேல அது மேல எல்லாம் கேஸ் போடலாமாக்கா? அவங்க மேலயும் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப நீ ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மேல கேஸ் ஃபைல் பண்ற அப்படிங்கிறப்போ அவங்க அந்த அரசு பணி செஞ்சுட்டு இருக்கிறப்போ நீ இப்ப ஏதாவது போய் அங்க கேக்குற, அதுக்கு அவங்க ஏதாவது செய்ய மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, அதாவது அந்த அரசு பணி செய்யல அப்படிங்கிறப்போ அவங்க மேல நம்ம தாராளமா சூட் ஃபைல் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப நீ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலயோ இல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலயோ ஃபைல் பண்ற அப்படிங்கிறப்போ செக்ஷன் 80 சிபிசியோட செக்ஷன் 79 படி நீ எந்த கவர்மெண்ட் மேல கேஸ் ஃபைல் பண்றங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மேல நீ சூட் ஃபைல் பண்ற அப்படிங்கிறப்போ சிபிசியோட செக்ஷன் 80 படி அவங்களுக்கு 2 monthsக்கு முன்னாடியே ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும். உங்க மேல நாங்க இப்படி கேஸ் ஃபைல் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பாம நீ கேஸ் ஃபைல் பண்ணேன்னா உன்னோட கேஸ டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணேன்னா உன்னோட கேஸ எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நீ உனக்கு தேவையான அந்த ஆபீசர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. இப்ப இதுல இந்த முன்ஷிப் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மேல தனியா இல்ல கலெக்டர் மேல தனியா 2 பேரும் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான். இவங்க மேல தனியா கேஸ் பண்ணணும், அவங்க மேல தனியா கேஸ் பண்ணணும், தனித்தனி ப்ரொசீஜர்ஸ் ஏதாச்சும் இருக்குதா? எல்லாமே ஒண்ணுதான். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்குனாலே இதுதான். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சேம் ப்ரொசீஜர். ஓகேக்கா.